ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்கள் ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மணி இன் த பேங்க் 2019 ஏஜே ஸ்டைல்ஸ் வர்சஸ் செத் ராலன்ஸுக்கு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறா, ஸோ இந்த மேட்ச்சில் என்ன நடக்க போகுது, ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ரூமர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த மேட்ச்சில் யாருக்கு வெற்றி கிடைக்கும், இந்த மேட்ச்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் ஃபுல் டீடைல்டா நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா, அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸுக்கு நடக்க போகிற மேட்ச் ஒரு பெரிய ட்ரீம் மேட்ச். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக ஃபேன்ஸுங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். இந்த மேட்சை அவசரமாக மணி இந்த பேங்க்கில் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல மேட்ச் அப்படின்றதுனால இந்த மேட்சுக்கான எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எதுக்காக செத் ராலன்ஸ் வர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸுக்கு மணி இந்த பேங்க் பேப்பர்வியூலேயே மேட்சை கன்ஃபர்மேஷன் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ரீசனை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐகானில் தரேன். ஸோ அந்த ஐகானை கிளிக் பண்ணி ஸோ எதுக்காக மணி இந்த பேங்க்லேயே செத் ராலன்ஸுக்கும் ஏஜே ஸ்டைல்ஸுக்கும் மேட்ச் வச்சாங்க அப்படின்றத பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் இந்த வீடியோ புரியும் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்க போகிறதெல்லாம் அஃபிஷியல் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இந்த மேட்ச் நடந்தால் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா, ஒருவேளை செத் ராலன்ஸே ரீடைன் பண்ணுவாரா, இல்லை ஏஜே ஸ்டைல்ஸ் நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆவாரா அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நமக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மேட்சோட ரிசல்ட் என்ன ஆகும், இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும், எப்படி ஒரு இந்த மேட்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த மேட்ச்ல எந்த ரெஸ்லரும் கிளீனா வின் பண்ண போறது கிடையாது அப்படின்றது மட்டும் உறுதி. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பா மணி இந்த பேங்க் பேப்பரில் நடக்கும். ஸோ இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் எந்த ரெஸ்லரும் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனா வின் பண்ண போறது கிடையாது. ஸோ ஏஜே ஸ்டைல் கிளீனா செத் ராலன்ஸை பீட் பண்ணி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வின் பண்ண போறது கிடையாது. அதே சமயம் செத் ராலன்ஸ் ஏஜே ஸ்டைலை கிளீனா பீட் பண்ணி அவரோட யூனிவர்சல் சாம்பியனை ரீடைன் பண்ண போறதும் கிடையாது அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த ரெஸ்லருக்கும் ஒரு கிளீனான வெற்றி கிடையாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஏன் இந்த மேட்ச்ல எந்த ஒரு கிளீனான வெற்றியும் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மேட்ச்ல ஃபைட் பண்ற இந்த 2 ரெஸ்லருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ரெஸ்லர். ஸோ ஏஜே ஸ்டைல்ஸா இருக்கட்டும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் லைவ்ல இருந்த வரைக்கும் ஒன் ஒரு ஃபேஸ் ரெஸ்லரா இருந்தாரு. அதே சமயம் செத் ராலன்ஸா இருக்கட்டும், ஸோ செத் ராலன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேஸ் ரெஸ்லரா இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஃபேஸ் ரெஸ்லர் அப்படின்றதுனால ஸோ இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. கண்டிப்பா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 ரெஸ்லருமே கிளீனா வின் பண்ண போறது இல்லை அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஸோ அப்படி கிளீனா வின் பண்ண போறது இல்லை, ஸோ இந்த மேட்ச்ல யாருக்குமே வெற்றி கிடையாது அப்படின்னா இந்த மேட்ச்ல என்னதான் நடக்கும், ஸோ இந்த மேட்ச்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஸோ இந்த மேட்ச்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி நான் இப்போ சொல்ல போறேன். ஸோ இந்த மேட்ச்ல நிறைய விஷயங்கள் ரூமர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸா போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுல முக்கியமான ஒரு 3 விஷயத்தை மட்டும் தான் நான் இப்போ சொல்ல போறேன். ஸோ இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு 3 விஷயம் நடக்க போகுது. ஸோ அந்த 3 விஷயத்தினால இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளீனான வெற்றி கிடைக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3வது இடத்துல என்ன ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸ் வர்சஸ் செத் ராலன்ஸுக்கு மணி இந்த பேங்க் பேப்பர்வியூல மேட்ச் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சர்ப்ரைஸா யார் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வின் பண்றாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட் நடக்கிற அந்த மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமர்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு WWE வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மணி இந்த பேங்க்ல நடக்க போகுது. ஸோ 2 மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ்ல ஸோ ஏதோ ஒரு பிரீஃப் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே கேஷ் இன் பண்ண போறதா ஒரு பெரிய ரூமர்ஸ் இருக்கு. எப்படி போன வருஷம் அலெக்சா பிளஸ் மணி இந்த பேங்கை வின் பண்ண உடனே அந்த அன்னைக்கு நைட் நடந்த அந்த மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் கிட்ட கேஷ் இன் பண்ணி அவங்க நியூ உமன்ஸ் சாம்பியன் ஆனாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை இந்த வருஷமும் அன்னைக்கு நைட்டே கேஷ் இன் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை ஸோ ராவை சேர்ந்த ஏதோ ஒரு ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வின் பண்ணாருன்னா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அன்னைக்கு நடக்கிற ஏஜே ஸ்டைல்ஸ் வர்சஸ் செத் ராலன்ஸ் மேட்ச்ல அன்னைக்கே கேஷ் இன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒன்று பிரான் ஸ்ட்ரோமன் வின் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யாராவது ஒரு ஹீல் ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வின் பண்ணாங்கன்னா
இருக்காங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அன்னைக்கு மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகிற செத் ராலன்ஸ் வர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸ் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃப் கேஸை கேஷ் இன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கேஷ் இன் பண்ணுற விதத்தில் ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு க்ளீனான வெற்றி கிடைக்காது. ஸோ ஏஜே ஸ்டைலை செத் ராலன்ஸும் பீட் பண்ண மாட்டார், செத் ராலன்ஸை ஏஜே ஸ்டைலும் பீட் பண்ண மாட்டார். ஸோ நடுவில் அந்த ப்ரீஃப் கேஸை எடுத்துகிட்டு போகிற அந்த ரெஸ்லர் கேஷ் இன் பண்ணி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணலாம். இல்லை இவரு போய் அட்டாக் பண்ணுறதுனால ஸோ அந்த மேட்சே ஒரு டிஸ்குவாலிஃபை ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ முதல் ரீசன் மணி இன் த பேங்க் ப்ரீஃப் கேஸ் வின் பண்ணுற ஒரு ரெஸ்லர் அந்த மேட்ச்சில் இன்டர்ஃபியர் ஆகி மணி இன் த பேங்க் ப்ரீஃப் கேஸை கேஷ் இன் பண்ணலான்னு போவார். ஸோ அதனால அந்த மேட்ச்சில் ஒரு க்ளீனான வெற்றி கிடைக்காது. ஸோ மணி இன் த பேங்கை கேஷ் இன் பண்ணி அவர் கூட சாம்பியன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுதான் மூணாவது இடத்துல இருக்க ரீசன். ஸோ இதனால இந்த மேட்ச்சில் யாருக்குமே வெற்றி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்துல என்ன ஒரு பெரிய அப்டேட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ இந்த மேட்ச்சில் ஏதோ ஒரு ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ செத் ராலன்ஸ் வர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸுக்கு மணி இன் த பேங்க்கில் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெஸ்லரில் ஏதோ ஒரு ரெஸ்லர், ஸோ செத் ராலன்ஸாக இருக்கலாம் இல்லை ஏஜே ஸ்டைல்ஸாக இருக்கலாம், இந்த ரெண்டு ரெஸ்லரில் யாரோ ஒரு ரெஸ்லர் ஸோ ஒரு ஹீல் டர்ன் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஒருவேளை செத் ராலன்ஸ் ஹீல் டர்ன் பண்ணலாம், இல்லை ஏஜே ஸ்டைல்ஸ் ஹீல் டர்ன் பண்ணுறான். ஸோ ஹீல் டர்ன் பண்ணி ஸோ அவங்க ஏமாற்றி அந்த யூனிவர்சல் சாம்பியனை வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஏன் ஹீல் டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ ஹீல் டர்ன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ எப்படி செத் ராலன்ஸ் ப்ராக் லெஸ்னரை ஸோ ஒரு லோ ப்ளோ அடித்து அந்த மேட்சை வின் பண்ணாரோ ரெசில்மேனியா 35ல், அந்த மாதிரி ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் செத் ராலன்ஸை பீட் பண்ணலாம், இல்லை செத் ராலன்ஸ் ஏஜே ஸ்டைல்ஸை பீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏமாற்றி ஏதோ ஒரு ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை வின் பண்ணலாம். ஸோ அதனால ஒரு ரெஸ்லர் ஹீல் டர்னாக மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏஜே ஸ்டைல்ஸ் ஹீல் டர்னாக மாறுறாரு, இல்லை செத் ராலன்ஸ் ஹீல் டர்னாக மாறினார்னா தான் இந்த மேட்சுக்கான ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும். ரெண்டு ரெஸ்லருமே ஃபேஸ் ரெஸ்லராக இருக்கும்போது ஸோ அவங்களுடைய மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூடை ரொம்ப பயங்கரமாக கொண்டு போக முடியாது. ஸோ ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா ஸோ கை கொடுத்துட்டு அந்த ஃபியூடை அங்கேயே வந்து முடிச்சிருவாங்க. ஸோ இதுவே ரெண்டு ரெஸ்லரில் யாரோ ஒரு ரெஸ்லர் ஹீல் டர்ன் பண்ணாங்கன்னா ஸோ கண்டிப்பாக அந்த ஹீல் டர்ன் மூலிமா இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணி ஸோ இந்த மேட்சை ஒரு பயங்கரமான மேட்சாக காமிப்பாங்க. ஸோ இவங்களுடைய ஸ்டோரி லைனை மூவ் பண்ணி இன்னும் 2-3 பேப்பரியூவில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு மேட்சை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ரெண்டாவது இடத்துல ஏஜே ஸ்டைல்ஸ் இல்லை செத் ராலன்ஸ் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க இந்த மேட்ச்சில் ஹீல் டர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுதான் ரெண்டாவது இடத்துல இருக்க ரீசன். ஸோ ஒருவேளை ஹீல் டர்ன் பண்ணாங்கன்னா இந்த மேட்ச்சில் ஒரு க்ளீனான ஒரு வெற்றி கிடைக்காது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்பர் 1 இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ப்ராக் லெஸ்னர் ஃபைனலி மணி இன் த பேங்க் 2019க்கு ரிட்டர்ன் ஆவார் அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ ப்ராக் லெஸ்னர் ரெசில்மேனியா 35ல் அவரோட யூனிவர்சல் சாம்பியனை தோத்ததோட ஸோ அவருடைய ரீமேட்ச் அவர் கேட்கவே இல்லை. ஸோ அவர் எந்த ஒரு ராவுக்கும் வரல, ஸ்மாக்டவுன் லைவுக்கும் வரல. ஸோ அவர் அதுக்கு அடுத்ததாக யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்கான ரீமேட்ச் கேட்கவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ அடுத்ததாக ப்ராக் லெஸ்னர் எப்போ WWE வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அடுத்ததாக ஜூன் மாதம் சவுதி அரேபியாவில் நடக்க போகிற ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை புக் பண்ணி வச்சிருக்காங்க. சவுதி அரேபியாவில் ஜூன் மாதம் நடக்க போகிற அந்த ஈவெண்ட்டில் ப்ராக் லெஸ்னருக்கு கண்டிப்பாக மேட்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ப்ராக் லெஸ்னர் யாரோட மோதுவார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதனால ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா மணி இன் த பேங்க் 2019க்கு ரிட்டர்ன் கொடுத்து ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் வர்சஸ் செத் ராலன்ஸ் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஏதாவது ஒரு கொலாபரேஷன் பண்ணுவார். ஸோ அவர் உள்ளே வந்தார்னா ரெண்டு பேரையும் பயங்கரமாக அடிப்பார். ஸோ அப்படி அடிச்சுட்டு போனால் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆகும். ஸோ அதனால இந்த மேட்ச்சில் யாருக்குமே வெற்றி கிடைக்காம போகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மணி இன் த பேங்க் பேப்பரில் ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆகி ரெண்டு பேரையும் அடிக்கும் போது ஸோ அந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபை ஆகும். டிஸ்குவாலிஃபை ஆன உடனே ஸோ ப்ராக் லெஸ்னருக்கும் செத் ராலன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நடக்க போகிற சவுதி அரேபியா ஈவெண்ட்டில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஒரு ரீமேட்ச் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ செத் ராலன்ஸ் வர்சஸ் ப்ராக் லெஸ்னருக்கு ரெசில்மேனியா 35ஓட ரீமேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சவுதி அரேபியாவில் ஜூன் மாதம் நடக்க போகிற அந்த ஈவெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி இல்லைனா ஏஜே ஸ்டைல்ஸ் வர்சஸ் ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் செத் ராலன்ஸ் இவங்க 3 பேருக்கும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நடக்க போகிற சவுதி அரேபியா ஈவெண்ட்டில் ஒரு பெரிய மேட்சாக புக் பண்ண போகிறாங்க அப்படின்ற ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ ப்ராக் லெஸ்னர் வந்து அட்டாக் பண்ணார்னா ஸோ அந்த மேட்ச்சில் க்ளீனான வெற்றி கிடைக்காது. ஸோ அடுத்ததான் நடக்க போகிற சவுதி அரேபியா ஈவெண்ட்டில் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கலாம், இல்லை ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதனால தான் இந்த மணி இன் த பேங்க் பேப்பரியூவில் ஸோ ப்ராக் லெஸ்னர் வருவார். ஸோ இதில் யாரோ ஒருத்தவங்க ஹீல் டர்ன் பண்ண போகிறாங்க, மணி இன் த பேங்கை கேஷ் இன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ரெஸ்லரும் க்ளீனாக வின் பண்ண போகிறது இல்லை அப்படின்றத மட்டும் புரிஞ்சுங்க.
ஸோ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றது மட்டும் உறுதி. ஸோ செத் ராலின்ஸும் க்ளீனாக வின் பண்ண மாட்டார், ஏஜே ஸ்டைல்ஸும் க்ளீனாக வின் பண்ண மாட்டார். ஸோ இந்த 2 ரெஸ்லரில் யார் க்ளீனாக வின் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும், ஸோ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தில் எந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க்கை அந்த மேட்ச்சில் கேஷ் இன் பண்ணுவாங்க, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் யாரோ ஒருத்தவங்க ஹில் டர்ன் பண்ண போகிறாங்க, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ஸோ இந்த 3 விஷயத்தில் எந்த விஷயம் இந்த மணி இந்த பேங்க் 2019 நடக்குமோ ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்ததாக நான் ஒரு நல்ல நியூஸில் நான் உங்களை சந்திக்கிறேன்.